அப்புறம் தான் வந்து இவங்க வந்துட்டு ஸோ இதெல்லாம் காலையில் ஒரு வாட்டி அட்ரஸ் பண்ணி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் நான் சொன்ன மாதிரி சீஃப் கெஸ்ட் வந்து இது என்ன இப்படி இருக்க கிச்சன் அப்படி இப்படின்லாம் ஒன்று கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த ஹோட்டல் ரூமை காலி பண்ணட்டுமா, இல்லைனா வந்து நாங்கள் ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வந்து ஏன் இதுக்கு ஓன் பண்ணலை, நீங்கள் தானே கேப்டனாக அசிஸ்டன்ட் மேனேஜராக இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் செய்யணும், கொசு வருது இது க்ளீன் ஆகல அது க்ளீன் ஆகலன்னு சொல்லும்போது அப்போ உங்கள் மேனேஜ்மெண்ட் சரியில்லையா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு போது இல்லை நான் சொல்லிட்டேன் அவங்க செய்யலாம்னா, அதை அவங்க செய்யல ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு இஷ்டம் இல்லை, மேபி நாங்கள் ரிவ்யூவில் நாங்கள் சொன்ன மாதிரி ப்ளசன்ட் ஃபீல்ன்றது பெருசாக இல்லைன்ற மாதிரி நாங்கள் சொல்லிடுவோம், இல்லை நாங்கள் ஹோட்டலில் கூட காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்க அந்த சீஃப் கெஸ்ட்டு டாஸ்க்கு ப்ளே பண்ணுறாங்க. நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் பார்ப்போம், இல்லைனா நீங்கள் உங்களுக்குள்ளே வேறு யாராவது கூட மாற்றுறது செய்யறதுன்னு எதாவது பண்ணல, நாங்கள் ஹோட்டல் காலி பண்ணிடுறோம் இன்றைக்கி வரைக்கும் இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இது மாதிரி வந்தோடனே டென்ஷன் ஆகிடுறாங்க. திருப்பி அவங்க கூப்பிட்டு வச்சு திட்டினோடனே திருப்பி வந்து இவங்க டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்போ வந்து திருப்பி வந்து டென்ஷன் ஆனோடனே எல்லாரும் கூப்பிடும்போது லிவிங் ரூம் எல்லாரும் வந்தோடனே பிக் பாஸ் என்ன சொல்லிடுறாருன்னா, இப்போ வந்து ஒன்று மேனேஜர் போஸ்ட்டையோ இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டையோ வந்து மாற்றணும். ஆக்சுவலாக இவங்க என்ன உள்ளே சொல்கிறாங்கன்னா சீஃப் கெஸ்ட் கிட்ட அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு இவங்களுக்கும் அவங்களுக்கும் வைப் இல்லை சரியா இல்லைங்கிறதே அங்கே சொல்லிடுறாங்க. தீபக் முன்னாடி மஞ்சள் முன்னாடி சொன்னோன்னே அது உங்கள் பிரச்சனைங்க, நீ அசிஸ்டன்ட் மேனேஜர் செய்ய மாட்டாங்க, இல்லை அவங்ககிட்ட யாராலையுமே பேச முடியாது, அவங்க கூட யாருக்குமே வைப் செட் ஆகாதுன்னா அது உங்கள் இஷ்டங்க, நீங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வரணும், நீங்கள் தானே மேனேஜர், உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரணும், செய்ய வைக்கணும், முடியலன்னு சொன்னால் எப்படி அப்படிங்கிற மாதிரி தீபக் ட்ரிகர் பண்ணி விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க பண்ணோன்னே இப்போ லிவிங் ஏரியாவில் பிக் பாஸே வந்து எல்லாரையும் வந்துட்டு அசம்பிள் ஆக சொல்கிறாரு. அப்போ அசம்பிள் ஆகிற இடத்துல வந்து இப்போ ரெண்டு பொசிஷன்லையும் மேனேஜர் பொசிஷனில் அசிஸ்டன்ட் மேனேஜர் பொசிஷனில் யாரோ ஒருத்தரை மாற்றியே ஆகணும். ஸோ ஓட்டிங் பண்ணி யாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அவங்களோட பொசிஷனை மாற்றி வேறு யாருக்காச்சும் கொடுக்கணும். ஸோ யாரை மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னும் போது லைனாக எழுந்து ரவுண்டு கட்டி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது துஷார் தான். ஆக்சுவலி நான் சொல்லி வாய மூடலை துஷாருக்கும் பாருக்கும் ஏதோ சின்ன கிளாஷ் போயிடுச்சு. இப்போ விக்ரம் அதை எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாருன்னு தெரில. அந்த இடத்துல சொல்கிறத பார்த்தா பாரு மேலே தான் தப்பு இருக்க மாதிரி இருக்குது. நம்ம மேடம் என்ன பண்ணி வச்சாங்களோ தெரில, என்னமா ஏதோ ஒன்று கொஞ்சம் பண்ணுறீங்களே கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் அது சின்ன விஷயம் தான். பட் ஆனால் அது அவங்க இன்டென்ஷனாக பண்ணாங்களா இல்லை துஷார் இன்னைக்கெல்லாம் ஹைப்பர் மோடில் இருக்காரா கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதுவும் தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா நான் பார்க்கறதுனால எனக்கு தெரியல ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு. விக்ரம் கேட்டுக்கிட்டாரு, சார் நான் ஓகே நான் பேசுகிறேன் அப்படின்னு. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தா குட்டாக தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பாரு, பார்க்கலாம். ஸோ வந்துட்டு லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டோன்னே ஆளுக்கு ஒரு ரீசன் சொல்லி துஷார் ஆரம்பிச்சு ரூடாக இருக்காங்க. எல்லாரும் சொன்ன ரியலி பார்த்தீங்கன்னா சத்தமாக பேசுகிறாங்க, ரூடாக இருக்காங்க. சபரி சொன்னது இன்னும் எக்ஸ்ட்ரீம். அவங்க வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லி பாரு மீன் பண்ணுறாங்க, சரியா இல்லைன்னு சொல்லி இவங்கள பண்ணால் நீங்களும் அதே தான் பண்ணுறீங்க, ரெண்டு பேருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல, அவங்க கத்துறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு மேலே கத்துறீங்க அப்படின்னு சொன்னதாகட்டும். ஸோ எங்களுக்கு மேனேஜராக கனியில் அப்படியே ரொம்ப ஆமாம் ரூடாக இருக்காங்க, சரி இல்லை இப்படி பேசியிருக்காங்க, அது அவங்கவுங்க தனித்தனியாக அஃபண்ட் ஆனாங்க இல்லையா, அந்தந்த ரீசன் சொன்னாங்க. நாங்கள் என்ன பேச போனாலும்